ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பில் இண்டஸ்ட்ரியல் எம்பரர் அந்த மேஜிக்கல் கான்டினென்ட் சாப்டர் 30 அண்ட் 31 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நான் 29 வரையும் அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ணலாம். செக் அவுட் பண்ணுறதுங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? இப்போ ஸ்டார்டிங் சீனில் ஹீரோவே ரோஸ்லின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இதேமாரி பேட்டில் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா, நீ நல்லா செயல்பட்டுருக்கிற. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, உனக்கு வருங்காலத்தில் கூட்ட ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காப்புல. இதுக்கப்புறம் ஸ்டேட்டஸை ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. எல்லாமே 80க்கு மேலே இருக்குது. லாயல்ட்டி பார்த்தீங்கன்னா 100% இருக்குது. என்னடா இவ்வளோ லாயல்ட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோவே ஷாக் ஆகிறாப்புல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இதேமாரி 100 கிலோமீட்டர் 3 நாள் அதுவும் நீ தனியால் எல்லா ட்ரூப்ஸையும் லீட் பண்ணிட்டு வந்துட்டுருக்க. உனக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கான். நம்மளோட ரோசிலின் சொல்கிறாங்க, உங்களுடைய ஆர்டருக்காக தான் நாங்கள் காத்துட்ருக்கோம், உங்களோட சபார்டினேட்டாகவே நாங்கள் மாறுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரோசிலின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கப்போ ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். சரி நீ என்னல்ல ஒருத்தியாகவே மாறிடு, அதாவது என் ட்ரூப்ஸில் ஒருத்தியாக மாறிடு அப்படிங்கிறத ஹீரோ வந்து ஷார்ட் ஃபார்மாக சொல்கிறான். அதை கேட்டு ரோசிலின் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, என்னுடைய சித்தப்பா பண்ண தப்புக்கு என்னை தண்டனை அனுபவிக்க சொல்கிறீங்க, ஸோ இது காம்ப்ளிமெண்ட்ரி தானே, ஸோ என்னோடய உடல் எல்லாத்தையுமே உங்களுக்கே தர்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அப்போ வந்து சொல்லிட்டுருக்க. ஹீரோ வந்து சொல்கிறான், அம்மா அம்மா நீ மொத்தமாக தப்பாக புரிஞ்சிட்ருக்க, நான் இப்போம்மா காம்பன்சேட்டாக சொல்ல ஆரம்பித்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ கேட்குறான். அதை கேட்டு ரோஸ்லின் தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, என் அங்கிள் பண்ண தப்புக்கு நான் தான் தண்டனை அனுபவிச்சாகணும், ஸோ நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், என்னோடய பாடி அது மட்டும் இல்லாமல் என்னோடய உடல் எல்லாமே உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கா. அந்த இடத்துல தான் வந்துட்டு ஹீரோ சொல்கிறான், அம்மா நீ மொத்தமாகவே தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, இதேமாரி உன் அங்கிள் பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ, மொதல் விஷயம் நீ என்னோடய சபார்டினேட்டாக வர்றதுக்கு தான் நான் அப்படி கேட்டேன், மற்றபடிலாம் எதை தப்பாக கேட்கல அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் தான் ரோஸ்லினுக்கும் புரிய ஆரம்பிக்குது. இப்போ வந்துட்டு ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இதேமாரி உன் அங்கிள் பண்ண தப்புக்கு நீ எதுவும் தண்டனை அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை, அதேமாரி ஹோல்கர் ஃபேமிலியை நான் எதுவும் பண்ண மாட்டேன், இது என்னுடைய வாக்கு தர்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ சொல்கிறாப்புல. இப்போ நீ என்னோட சபார்டினேட்டாக விரும்புறியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்துட்டு ஒரு கன்னிங் டோனில் கேட்குறாப்புல. இதுக்கப்புறம் ரோஸ்லினை ஒத்துக்கிறாங்க. ஓ இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்காரு, சரி இவருக்காண்டியே நம்ம இங்கே இருப்போம், அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடமை போட்டிருக்கோம், ஸோ அதை நம்ம நிறைவேற்றிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க முடிவு பண்ணுறாங்க. இப்போ சபார்டினேட்டாகவும் ஆக ஒத்துக்கிறாங்க. ஸோ ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா சந்தோஷம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறான். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அக்காவுக்கு. ஏன்னா இவங்க அக்கா தான் பார்த்தீங்கன்னா ரோஸ்லினை கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாப்புல. அதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணுறான்னா, ரோஸ்லின் இப்போ என் கூடவே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு மொட்டையை மட்டும் எழுதிடுறாப்புல. இதை அக்காவுக்கு சென்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு லியா மெய்டுக்கிட்டையும் ஹீரோ வந்து கொடுத்து அனுப்புகிறான். அதேமாரி பார்த்தீங்கன்னா இன்விடேஷனையும் கொடுத்து அனுப்பு டேம் ப்ராஜெக்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரியும் நம்மளோட லியாட்ட சொல்கிறாப்புல. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த 5 பேரை செலக்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சுல, ஒரு 5 கேரக்டர் நீ செலக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு, ஸோ அதில் ஃபஸ்ட்டு யாரை செலக்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ்லின். ஃபைனலாக ஒருத்தனை செலக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு இப்போ சந்தோஷமாகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லியா மெய்டு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இதேமாரி நம்ம ரோஸ்லின் படம் இருக்குல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா கேஸ்டில் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, ஸோ நம்ம கேஸ்டில் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம மெய்டு கேட்குறாங்க. ஓ அப்படியெல்லாம் நடந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆகுறான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மெய்டு வந்து சொல்கிறாங்க, அவன் டஞ்சரில் தான் இருக்கான், நம்ம ஐலைன் சிட்டியில் தான், ஸோ நீங்கள் பார்க்குறேன்னா பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு நம்மளுடைய கேஸ்டில் பார்க்க போகிறாப்புல. நம்ம ஆவிஸ் எம்பரோடைய கிராண்ட் டியூக் கேஸ்டில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அரெஸ்ட் ஆகி உள்ளே உட்காந்துருக்காரு. ஹீரோ வந்து கேட்குறான், கேஸ்டிலே நம்ம மறுபடியும் மீட் பண்ணிட்டோம் பார்த்தியா, நான் அப்போவே சொன்ன ஓடி போயிருன்னு கேட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ வந்து கலாய்க்க ஆரம்பிக்கிறான். இந்த டயத்தில் தான் நம்மளுடைய கேஸ்டில் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல, நீ ஒரு கேவலமானவன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பழி சுமத்துறாரு. எதுக்கு என்ன இப்படி சொல்கிற, போருன்னு வந்தால் 4 பேர் அடிக்கிறதோ 4 பேர் எரிக்கிறதா சகஜம்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் கிராண்ட் டியூக் கேஸ்டில் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், என்ன தைரியம் எந்த ஃபர்பிடன் மேஜிக் யூஸ் பண்ணியிருப்ப, வார் டயத்தில் ஃபர்பிடன் மேஜிக் யூஸே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுடைய கேஸ்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காப்புல. அதுவும் அந்த 1,00,000 வீரர்களை நீ எப்படி கொண்ட, உனக்கு எப்படி மனசு வந்துச்சு, இதேமாரி நீ ஃபர்பிடன் ஸ்பெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டுட்டு இருக்காரு. உன் அப்பா கூட யூஸ் பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், செலினா யூஸ் பண்ணாலும் நார்மல் மேஜிக் தான், ஃபர்பிடன்னா எனக்கு ஒன்றும் தெரியல, நீ என்னத்தை பார்த்துட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். அதுக்கு வந்துட்டு கிராண்டிக் கேஸ்டில் வந்து சொல்கிறான், செலினா வந்து ஒரு ஹை லெவல் மேஜிக் தான், அவளால் ஃபர்பிடன் மேஜிக் யூஸே பண்ண முடியாது, இந்த டயத்தில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷனை உருவாக்குனீங்கல்ல, அதான் எப்படின்னு எனக்கு தெரியல, அது ஒரு ஃபர்பிடன் ஸ்பெல்லாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே கிராண்ட் டியூக் கேஸ்டில்னு சொல்லிட்டுருக்கான். நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், டேய் அதையாடா நீங்கள் ஃபர்பிடன் ஸ்பெல் நினச்சிட்ருக்கீங்க, அதை என்னால் ஈஸியாகவே உருவாக்க முடியும், எத்தனை பேர் வேணாலும் அழிக்க முடியும், அது ஃபர்பிடன் ஸ்பெல்லாம் கிடையாது, அதனோட திறமை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கான். அவன் வந்து காண்டாகிறான், அது ஒரு ஃபர்பிடன் ஸ்பெல் தான்டா, அது எப்படி நீ ஈஸியாக உருவாக்க ஈஸியாக அழிப்பேன்னு சொல்லுவேன், இதெல்லாம் வந்துட்டு வார் தர்மமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, வாருன்னு வந்துட்டா முடிஞ்சு போச்சுப்பா, இப்போ நீ அரெஸ்ட் ஆகி தானே இருக்கிற, சரி நான் கேட்க வந்ததை கேட்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கான். என்ன தெரியுமா ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், உனக்கு பின்னாடி யார் இருக்கா,
இந்த பிளானெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணது யார் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். அதை கேட்டு கிராண்டி கேஸ்டில் எனக்கு பின்னாடிலாம் யாரும் கிடையாது, இதுமாரி நாங்கள் கேரிடுவல் எம்பையரில் வந்து அழிக்கணும், அதுக்கு பார்டராக இருக்கிறது ஐலேண்ட் சிட்டி தான், ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களை நாங்கள் இன்வைட் பண்ண வந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அந்த டயத்தில் வந்துட்டு ஹீரோ சொல்கிறான், என்ன நீங்கள் வருஷம் வருஷம் வருவீங்க, வருஷம் வருஷம் வந்துட்டு சும்மா அட்டாக் பண்ணிவிட்டு திரும்ப போயிடுவீங்க, இதில் எனக்கு என்ன யூஸ் இருக்குதுன்னு தெரியலையே, நீங்கள் கைப்பற்றலை, எதுவுமே பண்ணலை, ஆயுதத்தை கூட அங்கேயே போட்டு போயிட்டீங்களாப்பா, இதில் எனக்கு என்ன யூஸ் இருக்குன்னே தெரில, ஏன் வருஷம் வருஷம் வர்றீங்க, சும்மா அட்டாக் பண்ணிட்டு ரிட்டன் போயிட்டே இருக்கிறீங்க, எனக்கு இது ரீசன் தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ வந்துட்டு கட் அண்ட் ரைட்டாக கேட்குறான். அந்த டயத்தில் ஆவி சம்பரருடைய கிராண்ட் டியூப் இருக்கார்ல, அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இதேமாரி நாங்கள் உங்களோட லேண்டையும் உங்களை ஹியூமிலியேட் பண்ண தான் ட்ரை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுடைய கேஸ்டில் வந்து சொல்கிறான். அதை கேட்டு ஹீரோ சொல்கிறான், ஹியூமிலியேட்டா, உங்களோட மன்னர் என்ன முட்டாள் மன்னனா, இதேமாரி சும்மா அதை அட்டாக் பண்ணிட்டு போங்க உங்களோட வாரியர்ஸை குறைக்க சொல்லி, இது எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ வந்துட்டு சொல்கிறான். ஹீரோவுக்கு வந்துட்டு ஃபைனலாக ஒன்று புரியுது, இவங்க வருஷம் வருஷம் எதையோ ஒன்று நோக்கி அட்டாக் பண்ணுறாங்க, எதுக்கு அட்டாக் பண்ணுறதுன்னு தான் தெரில, எதுக்கு சும்மா விட்டுட்டு போகிறாங்க, ஜெயிக்கிற கண்டிஷனில் இருந்தோம் எதுக்கு சும்மா விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ வந்து திங்க் பண்ணிட்டுருக்கான். இதை சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு இருக்காப்புல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அக்காவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஒரு லெட்டர் அமைச்சிருப்பான்ல, அதை வந்து படிக்கிறாங்க. இதேமாரி ரோசிலின் வந்து நான் எடுத்துக்கிட்டேன், என்னோட சபார்டினேட்டை என்னோட வாரியராக இருக்கிறாப்புல அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த லெட்டரில் மென்ஷன் ஆயிருக்கு. அதுமாரி டேம் ப்ராஜெக்ட்டுக்கு இன்வைட் பண்ணியிருப்பாப்புல. இதுக்கப்புறம் நம்மளோட அக்கா வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ரோஸ்லின் ஏஜில் இருக்க பொண்ணுங்களை வந்து பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு அவங்க தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு மெய்டுகிட்ட கேட்குறாங்க, ஆமாம் என் தம்பி வந்துட்டு இதுமாரி டேம் ப்ராஜெக்ட்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தான், டேம்னான்னு உனக்கு என்னென்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, எனக்கு டேம்னால என்னென்னு தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இந்த இன்விடேஷன் கொடுத்தால, நம்ம 2-3 நாளுக்கு போய் முன்னாடியே அவங்க போய் பார்த்துடலாம், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரோஸ்லின் ஏஜில் இருக்க பொண்ணுங்களை எல்லாருமே கூட்டிகிட்டு வந்துருங்க, என் தம்பிக்கு அந்த மாதிரி வயசில் இருக்க பொண்ணுங்களை தான் பிடிக்கும் போல் அப்படின்னு அவங்க தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஓவி செம்பரை தான் காமிக்கிறாங்க. ஓவி சேம்பர்லாம் அங்கே கிங்கு அப்புறம் மந்திரிங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. இதேமாரி பார்த்தீங்கன்னா கிராண்ட் டியூப் கேஸில் பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் வருது. அங்கே இருக்க வந்து ஒருத்தன் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா மன்னர் ரொம்ப காண்டாகிறாரு, ஏன்டா ஆர்கியூ பண்ணதுக்கெலாம் நீங்கள் ஒன்றும் வராதிங்க, எதாக இருந்தாலும் சொல்யூஷன் சொல்கிறதா சொல்லுங்கள், இல்லைன்னா சும்மா இருங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மன்னர் வந்துட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறாரு. அங்கே இருக்கிற ஒரு மந்திரி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், இதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம இஸ்லின் சிட்டிக்கு போயிட்டு நெகோஷியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க மந்திரிகளாக ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஆவிஸ் எம்பரர், அவங்க பார்த்திங்கன்னா கேரடோல் எம்பரர், நம்ம போயிட்டு நெகோஷியேட் பண்ணால் நம்மளோட மான மரியாதையில் என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் இன்னொரு மந்திரி வந்து சொல்கிறாப்புல, இதேமாரி நீங்கள் மான மரியாதைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பல வருஷமாக போட்டுட்டு இருக்க பிளான் வந்து வேஸ்ட் ஆயிரும், ஏன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் டியூப் கேஸ்டில் வந்து எந்த உண்மையை வளர்னாலுமே நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. இந்த டயத்தில் வந்து சொல்கிறான் அந்த மந்திரி வந்துட்டு, நீங்கள் வந்துட்டு கரெக்டான முடிவெடுங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் பிளான் வந்து வேஸ்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது நம்மளோட எம்பரர் வந்து கேட்குறாரு, அதாவது மன்னர் வந்து கேட்குறாரு, சரி ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா அப்படின்னு மற்ற மந்திரிகிட்டலாம் கேட்கும்போது மற்ற மந்திரியெல்லாம் திருன்னு முழிச்சிட்ருக்கானுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மந்திரி நினச்சிட்ருக்கான், இதேமாரி பார்த்தீங்கன்னா நெகோஷியேட் பண்ண போகிறோம், நெகோஷியேட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை, இது ஒரு சிம்பிள் மேட்ரு தானே, இதுக்கு எதுக்கு இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்காங்க, நம்ம பிளான் கெடக்கூடாது தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம நல்ல மந்திரி நினச்சிட்டு இருக்காப்புல. இந்த டயத்தில் தான் நம்மளோட ஆவி சம்பரர் இருக்கார்ல, அவர் வந்து நினைக்கிறார் ஒரு இல்லத்தனமாக ஒன்று நினச்சிட்டு இருக்காப்புல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மந்திரிகிட்ட கேட்குறான், ஆமாம் உன்கிட்ட தான் ஐடியா இருக்கா, இருந்தால் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்குது, அதை நீங்கள் வேணால் யூஸ் பண்ணியங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. என்ன ரெக்கமெண்டேஷன் மன்னர் கேட்குறப்ப அவன் சொல்கிறான், இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிச்சரோட டாக்டர் வெல்வினா இருக்காங்க, ஸோ அவங்கள வந்துட்டு நம்ம நெகோசியேஷனுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கவங்களாம் கத்துறாங்க, என்ன உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, இதேமாதிரி ரிச்சர்ட் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கான், அவன் ஏற்கனவே க்ரைமில் இருக்கிறான், அவனோட டாக்டரை கொண்டு போய் அங்கே அனுப்ப சொல்கிறீங்க, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. இந்த இடத்துல மன்னர் வந்து கேட்குறாரு, ஆமாம் நீ எதுக்கு பர்டிகுலர் ரிச்சரோட டாக்டர் வெல்வினாவை மட்டும் அனுப்ப சொல்கிற, ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு அவர் சொல்கிறாரு, எனக்கு பார்த்தீங்கன்னா 3 ரீசன் இருக்குது அவங்கள அனுப்புறதுக்கு. மொதல் ரீசன் பார்த்தீங்கன்னா இதேமாரி அவங்களோட நோபிலிட்டியை அவங்க காப்பாற்றுறதுக்காகவே இந்த இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. 2வது என்ன பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரர்லேயே மிகப்பெரிய புத்திசாலி அவங்க தான், அதேமாரி நெகோஷியேட் ஸ்கில்லாம் நிறையவே இருக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் அறிவு அதிகமாகவே இருக்குது, ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்கள அனுப்ப சொல்கிறேன். 3வது என்ன பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பண்ண தப்புக்கு வந்துட்டு எப்படியாவது தன்னை நன்றி கடன் பட்டே ஆகணும், அதுக்கு எப்படியா ப்ராஜெக்டை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துலேயே அவங்க ஒத்துக்குவாங்க, நல்லபடியாக பண்ணி கொடுப்பாங்க, நம்மளுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த இடத்துல மற்ற நோபல்ஸ்க்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ரீசன் இருக்கனால மற்றவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஏன்னா சும்மா ஒரு நோபல் அனுப்புனாங்கன்னா கிராண்ட் டியூப் கேஸ்டில் மேலே ஒரு அக்கறை இருக்காது, இந்த எம்பரர் மேலே ஒரு அக்கறை இருக்காது, மற்றவங்களை அனுப்புனோம்னா இந்த ஒரு பிரச்சனை வரும். ஸோ இதே வெல்வினா அனுப்புனோம்னா இந்த பிரச்சனை
பிரச்சனை வராது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. நம்ம மன்னர் இப்போ ஒத்துக்கிறாரு. அதேமாரி பார்த்தீங்கன்னா மன்னர் வந்துட்டு ஒரு டார்க் சைடையும் சொல்கிறாரு. அவளை அனுப்புறதுக்கு வேற ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே இருக்க மந்திரி புரிஞ்சுக்கிறான். எதுக்கு நீங்கள் அனுப்புறீங்கன்னு சொல்லிட்டு. சரி இருந்தாலும் மன்னர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ அவரு நிறைவேற்றுறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்பரோட கேஸ்ல மிட் நைட்டில் காமிக்கிறாங்க. அங்கே ஒரு அசாசின் இருக்கான். அந்த அசாசின்ட்ட மன்னர் வந்து சொல்கிறாரு, இதேமாரி பார்த்தீங்கன்னா எல்லா நெகோஷியேட்டும் முடிஞ்ச உடனே நீ இந்த கார்டல் எம்பரர் பார்டர் இருக்குல்ல, அந்த பார்டர் ஏரியாவில் போட்டு தள்ளிடுங்க 2 பேரையும். இதுமாரி வெல்வினாவையும் கிராண்ட் டிகேசிலையும் அப்படிங்கிற மாதிரி மன்னர் வந்து சொல்கிறாரு. அங்கே இருக்க அசாசினும் ஒத்துக்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட சபார்டினேட்டை அதேமாரி கொன்னுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சாங்கன்னா அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிறனால தான் நம்மளோட மன்னர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அதாவது ஆஃபீஸ் எம்பரோட மன்னர். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்லின் சிட்டியை காமிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தடபுடலாம் மரியாதை கொடுக்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் இங்கே மொத்த லேண்டையும் காப்பாற்றிருப்பான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மக்கள் மேலெல்லாம் ரொம்ப நம்பிக்கை வந்திருக்கும். ஸோ அதனால் மக்கள் எல்லாருமே ஹீரோவை பாராட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதேமாரி ஃபிஷ் எடுத்துக்கோங்க, இதேமாரி ஆப்பிள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்கிறான், நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், ஸோ கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க அப்படின்னு சொன்னோன்னே மக்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே விளையிடுறாங்க. மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிக்கிட்டே வர்றான். அடுத்து யாரா கிடப்பா, ஏன்னா எனக்கு அடுத்த ஆட்கள் தேவை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை டேலண்டடான ஒரு 5 ஆட்கள் நான் செலக்ட் பண்ணணும். ஒருத்தரை செலக்ட் பண்ணிட்டேன், இன்னும் 4 பேரை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வச்சுட்டு ஒருத்தனையை பார்த்துட்டு இருக்கான். ஆனால் எல்லோரோட ஸ்டேட்டஸும் ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ அதனாலே ஹீரோ ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கான். இந்த டயத்தில் மெய்டு வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, எதுக்காக நீங்கள் வருத்தப்படுறீங்க அப்படின்லாம் கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு அவன் மனசில் நினச்சிட்டு இருக்கான். இதேமாரி நான் அந்த இந்த வாரம் வின் பண்ணதுக்கப்புறம் நான் எங்கே போனாலும் கூட்டம் கூட்டிடுறாங்க, என்னால் சமாளிக்கவே முடியல. அதேமாரி பார்த்தீங்கன்னா இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் பீரியட் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்கேன்லான்னு பார்த்தானா எல்லாரோட ஸ்டேட்டஸும் ரொம்ப லோவாக இருக்குது. இதோட நான் ஒரே ஒருத்தனா செலக்ட் பண்ணியிருக்கேன், அவனும் பார்த்தீங்கன்னா ரோசலின் தான். இதுக்கப்புறம் 4 பேரை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இந்த டயத்தில் வந்துட்டு மெய்டுக்கிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு புலம்பி தள்ளிட்டு இருக்கான். இதேமாரி எனக்கு ஒரு 5 ஆட்கள் ரொம்ப திறமையான ஆட்கள் தேவை. ஸோ ஆள் வந்து கிடச்சிட்டான் ரோசலின், மிச்சம் இருக்கிற 4 பேர் எங்கே தேடுறேன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்கான். நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, 3 நாளாக நீங்கள் ரெஸ்ட் எடுக்காமலே இருக்கிறீங்க, நான் வேணால் ஒரு ஐடியா சொல்கிறேன், இதேமாரி போஸ்டர் அடிச்சு விட்றேன், அந்த போஸ்டரில் யார் திறமையாக இருக்காங்களோ அவங்களாம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து நினைக்கிறான், எனக்கு வந்துட்டு பல்கான ஆட்கள் தேவையில்லம்மா, அதான் ரோசலின் கிடச்சிட்டானே, எனக்கு மற்ற டைப்பான ஆட்கள்லாம் தேவைப்படுது, அறிவு சிந்தனை அந்த மாதிரி ஆட்கள்லாம் தேவைப்படுது, அதுக்கு பல்கான ஆட்கள்லாம் சரிப்பட்டு விட மாட்டாங்க. நான் மேட்ச் அசோசியேஷனுக்கு போனேன். அங்கே மேட்ச் அசோசியேஷனில் நான் வந்துட்டு எப்படியெல்லாம் இந்த நியூட்டன்ஸ்லாம் அந்த மாதிரி லாவெல்லாம் ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். அதை பார்த்துட்டு அங்கே இருக்கவங்கலாம் நீங்கள் காடு தான் போங்க அப்படின்னு பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அல்கமியோ இல்லை பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ எதுவுமே தெரியல. ஸோ அதனால் அந்த மாதிரி ஆட்களும் எனக்கு தேவையில்லை, எப்படியாவது ஒரு நல்ல ஆளை கண்டுபிடிச்சாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ வருத்தப்பட்டு இருக்கான். இந்த நேரத்தில் தான் ஒரு கடைக்காரர் வந்துட்டு கத்திட்டு இருக்காரு, என்ன தைரியம் தான் மறுபடியும் ஏமாற்ற வந்திருப்ப அப்படின்னு. இல்லைங்க, அது போன வாட்டி ஏதோ ஒரு சிம்பிள் மிஸ்டேக்குங்க, இந்த வாட்டி எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன பையன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கான். ஹீரோ வந்துட்டு அவனை ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரியுது, ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு 99ல் இருக்குது, சாரி 95ல் இருக்குது, மேஜிக் 89ல் இருக்குது, லாயல்ட்டி 50ல் இருக்குது. அவனுடைய டேலண்ட் பார்த்தீங்கன்னா அல்கமியும் மெடிசனும் மாஸ்டரி பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. அப்படி ஃபைனலாக ஒரு டேலண்ட் கேண்டிடேட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்காப்புல. இதோட இந்த சாப்டர் முடியுது. நான் சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.